அன்னை தமிழே, அழகியே, முன்னை தமிழே, மூத்தவரே, சங்க தமிழே, சர்க்கரை மொழியே, நாவில் நடமாட அழைத்தால் நடனமாடும் நற்றமிழே, வள்ளுவன், கம்பன், இளங்கோ வகையரா கொண்டு வளர்ந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல்கள் கொண்டு உயர்ந்து பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன், தொகையரா கொண்டு சிறந்து கன்னித்தமிழ், கன்னித்தமிழ் என மலர்ந்து கோலோச்சும் செம்மொழியே, தாயே தமிழே வணங்குகிறேன். மயிர் தந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நம்மில், மயிர் தந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நம்மில் உயிர் தந்து மொழியை காட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். நம் தாத்தா நமக்கு நினைவில் இருக்கிறாரோ இல்லையோ, நம் தாத்தா நமக்கு நினைவில் இருக்கிறாரோ இல்லையோ, தமிழ் தாத்தாவை என்றும் நெஞ்சத்தில் இருக்குவோம். கவிப்பேரரசர் பாடினார், ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும். இது கவிப்பேரரசர் பாடல். ஆனால் இரு தரப்பினரும் வணங்கும் சாமி ஒரே சாமி, ராமசாமி. இரு தரப்பினரும் வணங்கும் சாமி ஒரே சாமி, அது ராமசாமி. வீடுடைய மொழி நம் தமிழ் மொழியாகும், வீடுடைய மொழி நம் தமிழ் மொழியாகும். வீடா வாயகரா தமிழுக்கு முட்டுக்கட்டை போட முடியும், வீடா வாயகரா தமிழுக்கு முட்டுக்கட்டை போட முடியும். எல்லோரும் தமிழர்கள் தான் நாம் என்றாலும், எல்லோரும் தமிழர்கள் தான் நாம் என்றாலும், அலைபேசியை கையில் எடுத்துவிட்டால் நாம் எல்லாம் கட்சிக்காரர். அலைபேசியை கையில் எடுத்துவிட்டால் நாம் எல்லாம் கட்சிக்காரர்கள். டேபிள் வைத்து எழுதும் காலம் போய், டேபிள் வைத்து எழுதும் காலம் போய் டேபிள் எழுதி படிக்கும் காலம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுவதுண்டு, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுவதுண்டு. போலி குரல் இயற்றி ராஜ்பவனில் ரவி பாடுவதுண்டு, போலி குரல் இயற்றி ராஜ்பவனில் ரவி பாடுவதுண்டு. புத்துணர்வு பெற்றிருக்கும் தஞ்சை கம்பன் கழகத்தை அன்போடு வணங்குகிறேன். புதுரத்தம் பாய்ச்சிய புரவலர்களுக்கு நெஞ்சத்திலிருந்து நேச நன்றி. புதிதாக காளான் கழகங்கள் ஆங்காங்கே முளைக்கின்றன. புதிதாக காளான் கழகங்கள் ஆங்காங்கே முளைக்கின்றன. அவை கூட்டம் என்ற பெயரில் ஆட்டம்தான் போடுகின்றன. அவை கூட்டம் என்ற பெயரில் ஆட்டம்தான் போடுகின்றன. ஆட்டம் முடிந்ததும் அந்த இடம் கலகம் நடந்த இடம் போல காட்சியளிக்கிறது. ஆட்டம் முடிந்ததும் அந்த இடம் கலகம் நடந்த இடம் போல காட்சியளிக்கிறது. புள்ளிகள் கூடினால் புதுக்கோணம், புள்ளிகள் கூடினால் புதுக்கோணம், புள்ளிகோ கூடினால் அது அலங்கோலம். பொங்கு சனி, மங்கு சனி வரிசையில் புது சனி ஒன்று புறப்பட்டு வருகிறது. இது சனிக்கிழமை சந்தை அல்ல, இது சனிக்கிழமை சந்தை அல்ல, தமிழ் வளர்க்கும் கம்பன் கழகம். இதனை சீராட்டி பாராட்டும் இலக்கிய நேசர், மனித நேயர், வள்ளல் வடக்குறைஞருக்கு என் வணக்கம். நினைவாற்றலுக்கு ஒரு நிரந்தர எடுத்துக்காட்டு. திருவாய் மலர்ந்தால் குரல், சிலம்பு, கம்பராமாயணம் என பல பாட்டு. தஞ்சையின் இலக்கிய கூகுள் ஐயா பெரும்புலவருக்கு என் வணக்கம். கவியரங்க தலைவரே, கரம் கூப்பி வணங்குகிறேன். நீங்கள் சரவெடி கவிதை வாசிக்கும் நாளெல்லாம் எங்களுக்கு தீபாவளி. நீங்கள் சரவெடி கவிதை வாசிக்கும் நாளெல்லாம் எங்களுக்கு தீபாவளி. நீங்கள் இனிக்கும் கரும்பு கவிதை வழங்கும் நாளெல்லாம் எங்களுக்கு பொங்கல். அரங்கத்தை பொறுத்தவரை நீங்கள் பாடுவது கவியரங்கம். எங்களை போன்ற கவிஞருக்கோ உங்கள் வரிகள் கவிதை பயிலரங்கம், உங்கள் வரிகள் கவிதை பயிலரங்கம். உங்கள் கவிதைகளை படிக்கும் போது முகநூல் சுகநூல் ஆகிறது. உங்களுக்கு விழுகின்ற விருப்ப குறிகளை பார்க்கும் போது மனதினுள் ஆச்சரிய குறி விழுகின்றது.
ராம சாம்ராஜ்யம் பற்றி பாட வந்த ரோம சாம்ராஜ்யமே உங்களை வணங்குகிறேன். ஆசை முகம் மறந்து போச்சே என்று பாடினான் பாரதி. ஆனால் உங்கள் மீசை முகம் எங்களுக்கு என்றும் மறவாது. சக்கை கோடு போட வந்திருக்கும் கவிஞர் இனியன் உள்ளிட்ட சக கவிஞர்களுக்கு சந்தன வணக்கங்கள். முன்பே கவிதை தந்த முன்னோடி கவிஞர் எங்கள் கவிஞரின் வல்லம் தாஜ்பால் அவர்களுக்கு வணக்கங்கள். நிகழ்ச்சியிலே உரையாற்ற வந்திருக்கிற அன்பிற்குரிய பிகே அவர்களுக்கு வணக்கங்கள். ஒரு கை பார்க்க வந்திருக்கும் கவிஞர்களை இரு கைகள் தட்டி கேட்க இருக்கைகளை அலங்கரிக்கும் இலக்கிய என்பவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தலைப்புக்குள் நுழைகிறேன். இது கம்பரே இயற்றிய ராமாயணம். இது கம்பரே இயற்றிய ராமாயணம், சேக்கிழார் எழுதிய ராமாயணம் அல்ல. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இது முத்துக்குமாரின் எண்ணத்தில் தோன்றிய பாடல். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இது முத்துக்குமாரின் எண்ணத்தில் தோன்றிய பாடல். தசரதனின் மூத்த குமாரனுக்கும் இதுதான் எண்ணத்தில் ஓடியது. தசரதனின் மூத்த குமாரனுக்கும் இதுதான் எண்ணத்தில் ஓடியது. ராமனின் அழகை கம்பனை விட வேறொரும் வர்ணித்து விட முடியாது. ராமனின் அழகை என் மொழியில் சொல்வதென்றால் ராமன் அழகன். அவன் இங்கிருந்தால் ஆதார் அட்டையை கூட அழகாக இருந்திருப்பான். அவன் இங்கிருந்தால் ஆதார் அட்டையை கூட அவன் அழகாக இருந்திருப்பான். கணினி விபத்தில் கூட ராமன் முக்கியமானவன். கணினி கல்வி கற்றோருக்கு தெரியும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை நாம் RAM என்றுதான் சுருக்கமாக அழைக்கிறோம். RAM என்பது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தான். ஆனால் அவன் கைகேயியை பொறுத்தவரை சக்கரவர்த்தி திருமகன். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தான். ஆனால் கைகேயியை பொறுத்தவரை அவன் சக்கரவர்த்தி திருமகன். சரையு நதிக்கரையில் நிறுவனம் என்ற அனுமானத்தில் தசரதன் விட்ட அம்பு அவமானத்தில் விட வைத்த வம்பு. அப்போது யானையின் பிடிகள் கேட்கவில்லை, ஒரு மனிதனின் அளவுதான் கேட்டது. மறைந்திருந்து அம்பு விட்டதில் சிரவணன் மாண்டான். மறைந்திருந்து தசரதன் அம்பு விட்டதில் சிரவணன் மாண்டான். பார்வையற்ற பெற்றோரை பேணி காத்த பெருமகனை தசரதன் கண்மூடித்தனமாக கொன்றான். சிலர் பதவிக்காக காலடியில் வணக்கம் செலுத்துவதுண்டு. சிலர் பதவிக்காக காலடியில் வணக்கம் செலுத்துவதுண்டு. சிரவணன் தன் பெற்றோரை சுமந்து செல்லும் காவடியில் கவனம் செலுத்தினான். தான் பெற்றோரை சுமந்து செல்லும் காவடியில் கவனம் செலுத்தியவன். சிரவணன் பெற்றோர் இட்ட சாபம்தான் தசரதனை தவணை முறையில் கொண்டது. பிள்ளை வரம் வாங்கும் முன்பே சிரவணனின் பெற்றோர் சாபம் வாங்கிவிட்டான் தசரதன். பிள்ளை வரம் வாங்கும் முன்பே சிரவணனின் பெற்றோர் சாபம் வாங்கிவிட்டான் தசரதன். நேமி என்பது இயற்பெயர். தசரதன் நேமி என்பது இயற்பெயர். தசரதன் என்பது காரணப்பெயர். 10 திசைகளை தேடி செலுத்தும் ஆற்றல் பெற்றவன் தசரதன். தேவருக்கும் அசுரருக்கும் போர் வந்த போது அவன் தேவருக்கு தேவராக இருந்தான். தேவருக்கும் அசுரருக்கும் போர் வந்த போது அவன் தேவருக்கு தேவராக இருந்தான். இந்திரனின் நாற்காலி மாநாட்டில் போட்ட நாற்காலி போல் உடைய போகும் தருணத்தில், இந்திரனின் நாற்காலி மாநாட்டில் போடப்பட்ட நாற்காலி போல உடைய போகும் தருணத்தில் பாதுகாத்தான் தசரதன். கைகேயி தசரதன் கண்ணில் விரலிட்டு ஆட்டுபவள் என்றே நினைப்போம் நாம். கைகேயி தசரதன் கண்ணில் விரலிட்டு ஆட்டுபவள் என்றே நினைப்போம் நாம். போரில் தேரின் கடையானை கடந்து விடாமல் தன் பெருவிரல் விட்டு காப்பாற்றியவள் கைகேயி. 2 வரங்கள் தருகிறேன் கேளென்றான். 2 வரங்கள் தருகிறேன் கேளென்றான். பெண்கள் புத்திசாலிகள். அவர்கள் மெலிந்திருக்கும் போது மோதல்தான் கேட்பார்கள். நன்றாக கருத்த பின்புதான் ஒட்டியானம் கேட்பார்கள். கைகேயி புத்திசாலி. நான் வேண்டும் போது கேட்பதாக சொன்னார். வேண்டியதை தருவதாக மன்னன் மொழிந்தான். பின்னாளில் அதனால்தான் அவன் அடிந்தான்.
ராமன் கானகம் சென்றான், மன்னன் தசரதன் வானகம் சென்றான். காடு வாவா என்றது, வீடு போப்போ என்றது. எங்கள் பகுதியிலும் தசரதன் என்பவர் இருந்தார். எங்கள் பகுதியிலும் தசரதன் என்பவர் இருந்தார். அவரை வீடு வாவா என்றது, காடு போப்போ என்றது. அவர் வன அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றார். பரதனின் தாயாய் மட்டும் இருந்து வரம் கேட்டாள் கைகை. பரதனின் தாயாய் மட்டும் இருந்து வரம் கேட்டாள் கைகேயி. தன் தாய் வரம் பற்றி சிந்திக்கவில்லை அந்த கைகால். மந்தரை சூழ்ச்சியால் மாளிகை மண் தரையானது. சின்னம்மா தோழி கதை அப்போதே தொடங்கிவிட்டது. மந்தரை சூழ்ச்சியால் மாளிகை மண்தரையானது. சின்னம்மா தோழி கதை அப்போதே தொடங்கிவிட்டது. தன் தலை நடையை பார்த்த பின்புதான் தன் தலைமுறையை ஆட்சி கட்டில் அமர வைக்க எண்ணினான் தசரதன். தன் தலை நடையை பார்த்த பின்புதான் தன் தலைமுறையை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க எண்ணினான் தசரதன். ஆக ராமனுக்கு முடிசூட்ட தசரதனின் முடி காரணமாக இருந்தது. அனைவரையும் அழைத்து தசரதன் மந்திராலோசனை நடத்தினான். வசிஷ்டரும் அங்கு விசிஷ்டராக வந்திருக்கிறார். ராமன் பிறந்த போது ராஜவலி கண்டாள் கோசலை. ராமனை பிரிந்த போது ராஜவலி கண்டான் தசரதன். கோசலராமன், தசரதராமன், கோதண்டராமன், சுந்தரராமன் என்று பல பெயர் அவனுக்கு இருந்தாலும் உணவு பிரியருக்கு சாப்பாட்டு ராமன் என்று பெயர் சூட்டி சரித்திரத்தில் இடம்பெற்றோம் நாம். உணவு பிரியருக்கு சாப்பாட்டு ராமன் என்று பெயரிட்டு சரித்திரத்தில் இடம்பெற்றோம் நாம். எத்தனை ராமன் இருந்தாலும் எனக்கு பிடித்த ராமன், குகனுடன் ஐவரானோம் என்று சொன்ன சமத்துவராமன். அந்த காலத்தில் காலனி ஆண்டது. அதற்கு பின்புதான் காலனி ஆதிக்கம் ஏற்பட்டது. கைகேயி 2 வரங்கள் கேட்டால் கேடு சூழ்ந்தது. தசரதன் மயங்கி எழுந்தான். கைகேயி அந்த நேரம் உறங்கி எழுந்தார். அயோத்தி காண்டத்தில் தசரதனுக்கு கண்டம். மன்னராட்சி என்றாலும் மக்களாட்சி என்றாலும் சூரிய குலத்தோர் வாக்கு தவறுகளிலே. வாய்ப்புக்கு நன்றி. அரசியல் நுழையாமல் என்ன செய்யும்? அரசியலில் வாழ வேண்டும். அதனால் என்ன? அரசியல் படலத்தை தலைப்பாய் கண்டால் அரசியல் நுழையாமல் என்ன செய்யும்? தசரதன் அயோத்தியின் சக்கரவர்த்தி அல்ல, அவர் சகப்பிடத்தி. கைகேயின் சக்கரவர்த்தி அல்ல, அவர் சகப்பிடத்தி. எந்த போர்க்கடனும் தசரதனுக்கு இல்லை. ஆதி போனது அவன் அருகிலே ராமன் இல்லை. அந்த நீர்க்கடலை செலுத்தியது எவ்வாறு எங்கே? ராமன் நீர்க்கடலை செலுத்தியது எவ்வாறு எங்கே? நிகழ்த்தெட்டு மொழியால் இங்கே.